சிம்பிளா செய்யக்கூடிய பெப்பர் சிக்கன் மட்டும் செஞ்சு வச்சுட்டா போதுங்க. சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதத்தோட எல்லாம் அல்டிமேட்டா இருக்கும். மசாலா அரைக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகா, பட்டை, 2 கிராம்பு போட்டு நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 300 கிராம் சிக்கன் எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு, எவரெஸ்டோட மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. இங்க ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கிறேன். 1 வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணது, கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதுவும் பச்சை வாசனை மாறினதுக்கு அப்புறமா 1 தக்காளியில பாதி சேர்க்கிறேன். இதுவும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ரெடி பண்ணி வச்சிருக்க சிக்கனை இதோட சேர்த்து நல்லா எண்ணெயில பிரட்டி எடுத்துக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு சிக்கன் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா 1/4 கப் தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்து லோ ஃபிளேம்ல வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு சிக்கனை வேக வச்சுக்கோங்க. இப்ப சிக்கன்லாம் நல்லா வெந்து தண்ணி எல்லாம் இந்த அளவு ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாவை சேர்த்து லோ ஃபிளேம்ல திரும்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு இடையில பிரட்டி விட்டுக்கோங்க. மசாலாலாம் இந்த அளவு நல்லா சிக்கனோட சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா நீங்க கொத்தமல்லி தழை தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சீக்கிரமா செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப குழந்தைங்களுக்குலாம் லீவ் விட்டாச்சு. அப்பப்போ இடையில நான்வெஜ் எடுத்தாதான் என்ன சமைக்கணும்னு டென்ஷன்ல இருந்து தப்பிக்க முடியும். குறிப்பா சாம்பார் சாதம், ரச சாதத்தோடலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.